நதியையும் நீலத்தையும் பெண் என புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. சிறைகள் இல்லாத கைதியவள், மெழுகு போல தினம் உருகும் போதும் பிறர் வாழ தீபம் ஏற்றுவாளே. குடும்பம் என்னும் வயல் செழித்து ஓங்க தன் ஜீவன் அள்ளி ஊற்றுவாளே. கடல் அலை ஓய்ந்தாலும் பெண்ணில் அன்பு ஓயாது. நதியையும் நிலத்தையும் பெண் என புகழ்வது வார்த்தை, வெறும் வார்த்தை. நெருப்புக்கும் நீருக்கும் இடையினில் வாழ்கின்ற வாழ்க்கை பெண் வாழ்க்கை. தாயென காக்கிறாள், தாயென காக்கிறாள், தாரமாய் ஏற்கிறாள். பெண்மையே உண்மையில் அதிசயம்தானே. பூவென ஆடுவாள், புயலென சீருவாள். இரண்டுமே அவளுக்கு சரி சமம்தானே. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. காலில் கொலுசோசை, கையில் வளையோசை. அவளது அசைவெல்லாம் இசையன்றி வேறில்லை. தீபா, கத்திரிக்காய் காரக்குழம்பு வைக்கட்டுமா? மா, இந்த கத்திரிக்காய் குழம்புலாம் வேண்டாமா, கோழி குருமாவை. கோழி குருமாவா? இப்போதானே 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட. சரி, ஞாயிற்றுக்கிழமை உங்கள் அப்பா வரட்டும், வாங்கிட்டு வந்து செய்யலாம். சரி, இன்னைக்கு கத்திரிக்காய் காரக்குழம்பு சாப்பிடு. சரி, கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறது தான் வைக்கிற, கொஞ்சம் நல்லா காரமா வை. காரமா? வாயை கட்டுடி. வாயையும் வயிற்றையும் புண்ணாக்குறதுக்கா? சமையல் ரெடியா? இன்னும் 1/2 மணி நேரத்தில் ஆயிடும்டா. ஹலோ, சொல்லுங்கண்ணே, எப்படி இருக்கீங்க? எது ஆக்சிடென்ட்டா? சரவணனுக்கா? என்னென்ன சொல்றீங்க? எப்போ? அப்படியா? சரிண்ணே, சரிண்ணே, நான் சொல்லிடுறேன், நாங்கள் வரோம். சரவண மாமாக்கு என்னாச்சு? கடவுள் ஏன் தான் அந்த மீனா பொண்ணை இப்படி சோதிக்கிறானோ? கல்யாணம் இவ்வளோ நாள் ஆகி புருஷன் போட்ட 2 பேர் சேர்ந்து வாழ முடியாம இப்பதான் பரிகாரம் அது இதுன்னு பண்ணி அவங்க கூட சேர்ந்து வாழ்ற சூழ்நிலை வந்தது. இந்த நேரம் பார்த்து சரவணனுக்கு இப்படி ஆயிடுச்சு. இந்த பொண்ணு கஷ்டப்பட்டு பண்ண பரிகாரத்துக்கு என்னதான் பலன்னு இன்னும் புரியல. கடவுள் மறுபடியும் சோதிச்சுட்டே இருக்காரு அந்த பொண்ணை. போது நிறுத்துடா. சும்மா மீனா மீனான்னு மீனா புராணமே பாடிக்கிட்டு இருக்கான். இனி என் பொண்ணு எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு நான் பதறிட்டு இருக்கேன். சரவணனுக்கு என்னாச்சுன்னு சொல்லு. பைக்கில் வரும்போது ஆக்சிடென்ட் ஆகி தலையில் அடிபட்டு ரத்த காயத்தோடு இருக்கானா. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க. பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கானா. பாவம் அந்த மீனா. மாமா, நான் உங்களுக்கு எவ்வளவு வாட்டி படிச்சு சொன்னேன், குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதீங்கன்னு. கடைசியில எங்க வந்து முடிஞ்சிருக்குன்னு பாருங்க. இந்த உலகத்துல நான் எப்படி தனியா இருக்க போறேன்? என்னை விட்டு போகாதீங்க மாமா. எனக்கு என் மாமா வேணும். என்ன நடந்துச்சுன்னு கதறிட்டு இருக்கா? சரவணன் உயிரோட தானமா இருக்கான். நம்ம போய் பார்க்கலாம். ஹாஸ்பிடல்ல போய் பார்க்கலாம். என்ன ஆச்சு? டென்ஷன் ஆகற? ஏய் தீபா, 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 என்னமாச்சு? தீபா, 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 அம்மா, தீபா,
ஐயோ டேய் வழங்கி விழுந்துட்டாடா. அவளால அதிர்ச்சி தாங்க முடியலடா. போய் ஒரு ஆட்டோ கூட்டிட்டு வாடா. ஆட்டோவா? போ சீக்கிரமா போடா. என்னடா தங்கிட்டு இருக்க? சீக்கிரம் போடா. அம்மா தீபா, ஐயோ ஆண்டவா, என் பொண்ணை காப்பாத்துப்பா. ஏம்மா இங்க சரவணன் ஆக்சிடென்ட் கேஸா? ஆமாங்க. லெஃப்ட்ல லாஸ்ட்ல போங்க. அந்த பக்கமா சீக்கிரம் வாங்க. அம்மா மீனா, ஐயோ என்னம்மா இப்படி பண்ணுவா மீனா? எல்லாம் என் தலையெழுத்து. அம்மாக்கு இப்படி அடிச்சு பாருமா. இல்லடா அழாதடா. சரவணனுக்கு ஒண்ணும் ஆகாது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத. பயப்படாத மீனா. இந்த பாரு சரவணன் உன்கிட்ட பேசுவான். உன்கிட்ட பேசாம வேற யார்கிட்டமா பேச போறான் சரவணன்? ஆபரேஷன் முடிஞ்சதும் உன்கிட்ட கண்டிப்பா பேசுவாம்மா. சரவணன் ஆகாதுமா, தைரியமா இரு. வந்து நம்பிக்கையில தான் நான் இருக்கேன். உட்காரு. ஐயோ என்னம்மா சரவணனுக்கு என்ன ஆச்சு? அவன் பைக்ல போகும்போது கார்காரன் இடிச்சிட்டானா. ஆபரேஷன் முடிஞ்சுதான் எதுவும் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்க. மாமாவை பார்க்க கூட விட மாட்டேங்கிறாங்க அண்ணி. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. பயப்படாத மீனா, சரவணனுக்கு ஒண்ணும் ஆகாது. தப்பு இவன் பேர்லையா இல்ல கார்காரன் பேர்லையான்னு தெரியல. கண்ணிமைக்கிற நேரத்துல கார்காரன் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். தலையில பலமான அடி, ரத்த போக்கு நிறைய ஆயிருக்கு. அங்கேயே அவன் சுயநினைவு எழுந்துட்டான். ஆபரேஷன் முடிஞ்சாதான் எதையும் சொல்ல முடியும்னு சொல்றாங்க. கடவுள் கைவிட மாட்டாருன்னு நம்புறேன். பாப்போம். கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும் நம்புவோம். என் தங்கச்சியோட உசுரே சரவணன் தான். அவரோட நல்ல மனசுக்கு ரொம்ப வருஷம் சந்தோஷமா தீர்க்க சுமங்கலியா இருப்பா. சரவணனுக்கு ஒண்ணுமே ஆகாது. எது நடந்திருந்தாலும் சரவணன் சீக்கிரமா குணமாயிடும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எல்லாரும் அதே நம்புவோம். வேற வழி, நம்பிக்கை தான் வாழ்க்கை. விதி ஏன் நம்ம குடும்பத்தை இப்படி சுத்தி சுத்தி அடிக்குது? நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படியா கொடுமை நடக்கணும்? கடவுளே கடவுளே, சரவணனுக்கு எதுவுமே நம்ம கையில இல்ல ரங்கா. சிலதை தடுக்கத்தான் முடியும், சிலதை சரி பண்ண முடியும், சிலதை வேதனையோடு வேடிக்கை பார்க்கத்தான் முடியும். இறங்குமா, சீக்கிரம் வாமா. இந்தப்பா புடி வா. ஆமாங்க, ஆமா ஆமா. தீபா, அந்த வார்டு என் கூட வா. கண்ணை தொடச்சு அழகம்மா. தைரியமா இரு. மதனி, என்னாச்சு மதனி? சரவணனுக்கு ஏதோ ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டேன். அக்கா என்னக்காச்சு? என்னத்தம்மா சொல்றது? சரவணன் பைக்ல வந்துட்டே இருந்தானா, கார் வந்து மோதிடுச்சான். கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க. ஆபரேஷன் நடந்துட்டு இருக்காமா. என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு. அம்மா ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா. அக்கா அழாதீங்க. மாமாக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரமா குணமாய் வந்துருவாரு. கவலைப்படாதீங்க. அழாத மம்மினா, தைரியமா இரு. டாக்டர், என் மாமா இப்ப எப்படி இது என்ன கேள்வி? பேஷண்டோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. சுயநினைவு போயிடுச்சுன்னு சொன்னீங்களே. ப்ராப்ளமே இல்லை சார். அந்த அபாயத்தை தாண்டிட்டாரு. இப்போதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. உடனே அவரால் பேச முடியாது. அப்போ மாமா பேச எவ்வளவு நாள் ஆகும்? 2 நாள் ஆகும். நடந்திருக்கிறது மேஜர் ஆபரேஷன். அதனால உடனே ஸ்டெயின் பண்ணக்கூடாது.
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா தலையில நரம்புல ஆபரேஷன் நடந்திருக்கு. அது சாதாரண விஷயம் கிடையாது. குறைஞ்சது 2 நாளைக்காவது பேஷண்ட் ஷாக்கிங்கா ஃபீல் பண்ணக்கூடாது. தனக்கு ஆபரேஷன் நடந்திருக்குன்னு இப்போதைக்கு அவருக்கு ஞாபகம் வரக்கூடாது. டாக்டர் 2 நாளைக்கு அப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா ஒன்றும் அது பிரச்சனை இல்லையே. பிரச்சனையே இல்லம்மா. இப்பதான் தெரியக்கூடாது. அதனால யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. யாராவது ஒருத்தர் மட்டும் கூட இருந்தா போதும். மற்றபடி டே அண்ட் நைட் நாங்க கவனிச்சுக்கிறோம். சரி சரி, டாக்டர், நாங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம். அவங்க கூட அவன் பொண்டாட்டி இருக்கட்டும். ஆமா டாக்டர், டியூபு மூலமா மருந்து மாத்திரை கொடுக்கும்போது நாங்க இங்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. துணிமணி மாத்திரத்துக்கு இவ மட்டும் இங்க இருக்கட்டும். சரிங்கம்மா, நீங்க கோஆபரேட் பண்றத பொறுத்து தான் பேஷண்ட்டை சீக்கிரமா டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா சரிங்க இருங்க. சரியா? டாக்டர், நான் பாத்துக்கிறேன். வெட்டியம்மா, என் மாமாவை நீதான் காப்பாத்தணும். நான் வேண்டின தெய்வம் என்னை கைவிடல. என்னோட ஒத்த மகனை என் குல தெய்வம் எனக்கு திருப்பி கொடுத்துருச்சு. அத்தா பழவெட்டி மாரியம்மா, உன் கோயிலுக்கு எங்க குடும்பத்தோட வந்து பொங்கல் வைக்கிறம்மா. பாரு, அழுதுகிட்டு இருக்காதீங்க. அதான் நல்லபடி முடிஞ்சிருச்சுல்ல. இன்னும் ஏன் அழுதுகிட்டு? நான் போய் எல்லாருக்கும் காஃபி வாங்கிட்டு வரேன். மாப்பிள்ள வாங்க போவோம். சரிங்க மாமா, கௌரி இதை வந்துடுறேன். மீனா உட்காருமா. இத பாரு, என்னையே அழற. அதான் பொழைச்சிட்டான்ல, அழாத. உன் கூட சரவண நல்லபடியா குடும்பம் நடத்தாம அவனுக்கு அவ்வளவு சீக்கிரம் எதுவும் நடக்காது. நீ கவலைப்படாத, சந்தோஷமாயிரு. பரிகாரம் பண்ணிட்டேன். இனிமே மாமனோட சேர்ந்து வாழ போறேன்னு என் பொண்ணு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா. அந்த அம்மன் சரவணனோட சேர்த்து வச்சிடுவான்னு என் பொண்ணு மலை போல நம்பி இருந்தாளே. அவளோட கதி இப்படி ஆகணும். ஐயோ, இனிமே என் பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகும்னே தெரியலையே. எதுக்குமா இன்னும் புலம்பிட்டே இருக்கிற? நம்ம தான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டோம்ல. நல்லா தானே இருக்கிறான் சரவண. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறானேடா. எப்ப அவனுக்கு நனவு திரும்பும்னே தெரியலையே. அவனுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் தெரிஞ்சிருந்தா என் நகை எல்லாத்தையும் வித்து 2 லட்சத்தை கொடுத்து அவனை துபாய்க்கு அனுப்பியிருப்பேனடா. இது மாதிரிலாம் ஆகும் தெரிஞ்சிருந்தா சரவணா வீட்டை விட்டு வெளியில போகாத. வெளில போனா ஆக்சிடென்ட் ஆகும், மண்டை உடையும், இதெல்லாம் சொல்லிருப்போம்ல. அப்படியே மீறி போறேன்னு சொல்லியிருந்தா கையா கால கட்டி ரூம்ல தள்ளி இருப்போம்ல. இது மாதிரிலாம் ஆகும் யாருக்குமா தெரியும்? சும்மா அர்த்தம் இல்லாம புலம்பாது. புலம்பாம எப்படிடா இருக்க சொல்ற? பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. புலம்பாம எப்படி இருக்க முடியும்? கவலைப்படாதீங்க அத்தை. மீனா பூஜை பண்ண சாமியும் அவ பண்ண பரிகாரமும் நிச்சயமா அவளோட தாலியை காப்பாத்தும். இந்த மாதிரி வார கணக்குல, மாச கணக்குல, ஏன் வருஷ கணக்குல சுயநினைவு இல்லாம அதுக்கப்புறம் நினைவு வந்து நல்லபடியா வாழ்ந்தவங்கள நானே பார்த்திருக்கேன். சரவணனுக்கு கண்டிப்பா நினைவு திரும்பிடாத. நம்பிக்கையோட இருங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும். ஆமாமா, மாமா பொழைச்சுக்கு வர. தலையில பலமா அடிபட்டா யாருக்குமே நினைவு நின்னு போயிடும்னு டாக்டர் சொன்னாரு. ட்ரீட்மெண்ட் கொடுக்க கொடுக்க நின்னு போன நினைவுகள் திரும்ப வரும்னு சொல்றாங்கம்மா. சரவணனுக்கு ஆக்சிடென்ட் ஆனது ஒரு விதத்தில் நல்லதா போச்சு. எப்படிங்க சொல்றீங்க? இல்ல கௌரி, சில பேருக்கு அடிபட்டு கொஞ்ச நாள் கோமா ஸ்டேஜ்ல இருந்துட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பி வரும்போது பழைய விஷயம் எல்லாம் மறந்து போயிடுமா. ஆமாங்க, நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சரவணனுக்கும் பழைய விஷயம் மறந்து போச்சுன்னா எந்த சிக்கலும் இல்லாம அவன் மீனாவோட சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிருவான். ஆமாண்ணே,
நான் கூட இதை கேள்விப்பட்டிருக்கேன். அம்மா நம்ம கிட்ட இல்ல, யாருக்கிட்டும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை சரவணா மனசுல இருக்கு. அதனால தான் மீனா வெறுத்து ஒதுக்குறான். அந்த பிரச்சனை அவன் மனசு விட்டு போயிடுச்சுன்னா மீனாவை எதுக்குமா அவன் வெறுத்து ஒதுக்க போறான்? அம்மா மாரியாத்தா, இவங்க 3 பேரும் சொல்ற மாதிரி நல்லது நடந்து என் மருமகன் பொழைச்சு வந்து என் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்தான்னா என் குடும்பத்தை கூட்டிட்டு வந்து பொங்கல் வைக்கிற தாயி. கைவிட்டுறாத தாயி, கைவிட்டுறாத. கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கிற மாதிரி என் பொண்ணுக்கு நீதாம்மா ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும், நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். என்ன இப்படி கரண்ட் கட் ஆயிடுச்சு? மாமாக்கு வேர்க்குமே. மாமா, மாமா, உங்களுக்கு சீக்கிரம் உடம்பு குணமாயிரும் மாமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. என் உள் மனசு சொல்லுது மாமா. நீங்க சீக்கிரம் குணமாயி வீட்டுக்கு வந்து நாம 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம் மாமா. உங்களை மாதிரியே அழகா ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ போறோம் மாமா. எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. நீங்க வருவீங்க, மனசு மாறுவீங்க. இதெல்லாம் நடக்கும் மாமா.
கண்டிப்பா நடக்கும். இதெல்லாம் நடந்தா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன்னு தெரியுமா மாமா? சீக்கிரமா நல்லபடியா எழுந்திருச்சு வாங்க மாமா, எனக்காக வாங்க மாமா. அதான் உன் புருஷன் பொழைச்சிட்டானே, அப்புறம் வேதனைப்பட என்ன இருக்கு? அவன் பேச்சு மூச்சு இல்லாம இருக்கிறத பார்த்து என் மனசு வேதனையில துடிச்சு போயிடுச்சுன்னு சொல்றியே, எதுக்கு துடிக்கணும்னு நான் கேக்குறேன். உன் புருஷனோட சேர்ந்து நீ சந்தோஷமா வாழ போறன்னு நான் சொல்லிட்டேன்ல, அதுக்கு அர்த்தம் உன் புருஷனுக்கு ஆயுள் கெட்டிதானே? அதையே உன்னால புரிஞ்சுக்க முடியல? அந்த நேரத்துல என்னால வேற எதுவுமே யோசிக்க முடியலமா. ஐயோ கடவுளே, என் புருஷனை காப்பாத்துன்னு கதறி அழுதான் தோணுச்சு. அப்போ நீ இன்னும் சாதாரண பொண்ணா தான் இருக்க. இவ்வளவு பரிகாரங்களை செஞ்சும் உன்னால பக்குவப்பட்ட பொண்ணா மாற முடியல இல்ல? என்னம்மா நீங்க? என் புருஷனுக்கு உசிரே போனாலும் நான் கலங்காம பாத்துட்டு இருக்கணும்னு சொல்லுவீங்க போல. ஆமா, அந்த மனவலிமா உனக்கு வேணும். என்னது, என் புருஷன் இறந்துட்டாரா அப்படின்னு உங்களுக்கு வேணா தோணலாம். ஆனா என் புருஷன் இன்னும் உசிரோட தான் இருக்காருன்னு நீ சொல்லணும். அம்மன் மேல நம்பிக்கை வச்சு நீ சொல்லணும். அப்படி நீ சொன்னீன்னா அந்த நம்பிக்கையே நிச்சயமா சத்தியமா உன் புருஷனை உசிரோட மீட்டு கொண்டு வந்து கொடுத்துரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ உன் புருஷனோட சந்தோஷமான வாழ்க்கைய வாழ போற. அத நீ மறக்க கூடாது. அத நீ மறக்காம இருந்தீனா இடையில நடக்கிற எதுவுமே உன்னை பாதிக்காது. அதை விட்டுட்டு ஐயோ என் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சே, அவர் என்னை விட்டு போயிட்டாரேன்னு நீ கதறி அழுதினா அந்த நம்பிக்கை தான் பலிக்கும். அம்மா அப்படி சொல்லாதீங்கம்மா ப்ளீஸ். இந்த பயம்தான் உனக்கு பெரிய பலவீனமே. ஆனா நீ அது பயம் இல்ல, என் புருஷன் மேல எனக்கு இருக்கிற பாசம் காதல்னு சொல்லுவ. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உனக்கு இன்னைக்கு இருக்கிற பயம் அன்னைக்கு சாவித்திரிக்கு இருந்திருந்தா அவ யமன் கிட்ட போராடி தம் புருஷனான சத்தியவான மீட்டு இருக்க முடியுமா? அத மறக்காத. சரிங்கம்மா. ஆஸ்பத்திரியில இருக்கிற உன் புருஷனை கண்ணும் கருத்துமா கவனமா கவனிச்சுக்கோ. அவன் குணமாகி வீட்டுக்கு வரும்போது எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நம்பிக்கையோட தைரியமா போயிட்டு வா. அப்ப நான் வரேம்மா. மீனா, உன் புருஷன் ஆஸ்பத்திரியில இருக்கும்போதே அவனை பத்தி உனக்கு தெரிய வரும். உன்னோட பரிகாரங்களுக்கு எல்லாம் பலன் கிடைக்க போகுது. உன் வாழ்க்கைக்கு வெளிச்சம் வரப்போகுது. இப்படி சறுக்குன்னு குத்தாதீங்கன்னு போன வாட்டியே சொன்னேன்ல. மாமாக்கு வலிக்காது, கேட்கவே மாட்டீங்களா? சுயநினைவு இல்லாத பேஷண்ட்டுக்கு வலி ஒன்றும் தெரியாது. சுயநினைவு இல்லைன்னா உசுறு இருக்குல்ல, ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? மன்னிச்சிருமா, அடுத்த தடவை இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கிறேன். போங்க. வாங்க. சரவணுக்கு எப்படி இருக்குங்க? பரவாயில்லைங்க. சரவண்ணை இந்த நிலைமையில பார்ப்போன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நர்ஸு உங்கள் கூட பேசுனதுலேருந்து சரவணனோட கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. நீங்கெல்லாம் இருந்தோம் மாமாக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கல்ல, ஏன் அவரை தனியா விட்டீங்க? என்னங்க இப்படி சொல்றீங்க? சரவண எங்க கூட மட்டுமா இருக்கா? பல இடத்துக்கு போறான் வரான். இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எல்லாம் விதின்னு தான் சொல்லணும், வேற என்ன சொல்ல. டாக்டர் என்ன சொல்கிறாங்க?
2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. நாளை கழிச்சு மாமா கண் முடிச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க. நான் கடவுளை தான் நம்பி இருக்கேன். இந்த சமயத்துல நான் கடவுளை தவிர வேற யார்கிட்ட முறையிட முடியும்? என் மாமாவை திருப்பித்தான்னு. ஆமாம், கடவுள்கிட்ட தான் கையேந்த முடியும். நீங்கள் இஷ்டப்பட்டா என்னால் ஒரு கடவுளை உங்கள் கை காட்ட முடியும். அந்த கடவுள் கண்டிப்பாக சரவணனை காப்பாற்றுவார், கைவிட மாட்டார். யார் இது? உடனே சொல்லுங்க. எல்எம் ஹாஸ்பிட்டலில் பாலாஜின்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் இருக்காரு. அவர் எப்படிப்பட்ட கேஸாக இருந்தாலும் சுய நினைவு வர வச்சு பேச வச்சிருவாரு. இப்போ சரவணனை உடனே இங்கேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி அங்கே கொண்டு போய் அட்மிட் பண்ணால் எப்படியும் பழக்க வச்சிடலாம். என்ன சொல்கிறீங்க? நீங்க சொல்ற ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா இங்கேயும் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க கொடுத்த டைம்குள்ள பார்க்கலாம். 2 நாள்ல சரியா காட்டி நீங்க சொல்ற இடத்துக்கே போகலாம். ராஜா, அவங்க சொல்கிறதும் சரிதான் தோணுது. கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். மீனா, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. எந்த உதவினாலும் நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அதை விட முக்கியம், சரவணனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களை விட எங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கங்க. ரொம்ப நன்றிங்க. சரிங்க, அப்போது நாங்கள் கிளம்புறோம். சரி, வரோம். ஏன்டா இப்படி சொதப்பிட்ட? சரவணன் எப்படியாச்சும் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு கிளப்பி அந்த எல்எம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணலான்னு பார்த்தா எல்லாத்தையும் அனாவசியமாக பேசி கெடுத்துட்ட. ஏன்டா? நீ எதுக்காக அந்த பிட்டை போட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எல்எம்மில் இருக்கிற டாக்டர் பொண்ணோட சித்தப்பாவுக்கு ரொம்ப க்ளோஸ். அவரை வச்சு சரவணனை நமக்கு தேவையான மாதிரி நிரந்தர நோயாளி ஆக்கணும்னு நீ முடிவு பண்ணியிருக்க. ஆமாம், அதில் என்ன தப்பு இருக்கு? இதை பார், எனக்கும் அது ஓகே தான். ஆனால் அதுக்காக அவசரப்பட்டு 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் மாற்றணும்னு சொன்னோம்னா, இந்த பார், அது தப்பாக போயிடும். அது அவங்கள யோசிக்க வைக்கும், தேவையில்லாமல் சந்தேகத்தை கிளப்போம். அதுக்காகத்தான் நான் அடக்கி வசித்தேன். இந்த பார், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடல. 2 நாள் கழித்து சரவணை கண்ணு முழிக்கலைன்னா மீனா கிட்ட சொல்லி திரும்பவும் அந்த டாக்டரை பார்க்க சொல்லி ஐடியா கொடுப்போம். அப்போது நம்ம 2 பேர் மேலேயும் அவங்களுக்கு சந்தேகம் வராது. டாக்டர் பாலாஜியை பெரிய தெய்வமாகவும் நம்ம 2 பேரையும் குட்டி தெய்வமாகவும் பார்ப்பாங்க. இதுவும் நல்லா தான் இருக்கு. அது வரைக்கும் அவன் சுரோடு இருந்தால் போதும். சரி, வா போ. வாராஜா, என்ன ரொம்ப டென்ஷனோட வந்திருக்க? என்ன விஷயம்? சார், நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்துருச்சு சார். வாழ்க்கையில் எத்தனையோ விஷயம் நாம் எதிர்பார்க்காம தான் நடக்குது. அதனால தான் வாழ்க்கையே சுவாரஸ்யமாக இருக்கு. இப்போ என்ன விஷயம் நடந்து போச்சுன்னு 2 பேரும் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்க? சித்தப்பா, சரவணனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சித்தப்பா. பைக்கில் கார் வந்து மோதிருச்சு. அப்புறம் சார், நாங்கள் சீரியஸாக ஒரு விஷயத்த சொல்கிறோம், நீங்கள் கூலாக அப்புறம்ன்றீங்க. நீங்க பார், ஆக்சிடென்ட்டுங்கிறது நடந்து முடிஞ்ச மேட்டர். அதை கேட்டு இப்போ நான் ஷாக் ஆகிறதுனால அது நடக்கலன்னு ஆயிடுமா என்ன? சரி விடுங்க சித்தப்பா. தலையில பயங்கரமா அடிபட்டிருக்கு, ஆபரேஷன் நடந்திருக்கு. சார், அன்கான்சியஸில் ஐசியூ வார்டில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் ஆகும் சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை சார். நான் எதிர்பார்த்தது தான் நடந்திருக்கு. சித்தப்பா, அப்ப இது பிளான்டா? நீங்க தான் இது காரணமா? ஆமா. எப்படி சார், எங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம? பர்பஸாக தான் உங்ககிட்ட சொல்லலை. இப்போ ராஜா விஷயத்தை கேட்ட உடனே சித்தப்பான்னு ஒரு ஷாக் ஆனானே, அந்த மாதிரி அதிர்ச்சியெல்லாம் எனக்கு பிடிக்காது. நான் முதல்லையே இந்த ஆக்சிடென்ட் பிளான் உங்ககிட்ட சொல்லி நீங்கள் அதிர்ச்சி ஆகி இந்த திட்டத்துக்கு எனக்கு கோஆப்ரேட் பண்ணலன்னு வை, என்ன ஆகுன்னு ஒரு சின்ன யோசனை. அதனால தான் உங்ககிட்ட சொல்லலை. இது எல்லாத்தையும் தாண்டி அவன் உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கிறதுனால நீங்கள் அவன் மேலே பரிதாபப்பட்டு எனக்கு கோஆப்ரேட் பண்ணாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு தான் யோசித்தேன். அதான் நம்ம பசங்களை வச்சு கமுக்கமாக வேலையை முடிச்சிட்டேன். அவன் ஃபாரின் போற தடுக்கிறதுக்காக வேற வழி தெரியாம இந்த பிளானை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கீங்க, அது புரியுது சித்தப்பா. ஆனா
அவன் இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து உயிரோட திரும்புறதுக்கு சான்ஸே இல்லை தெரியுமா? தலையில செம்ம அடி. அவன் கான்ஷியஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மின்னு சொல்லியிருக்காங்க. அவன் உயிரோடு இருந்தா தானே நீங்க நினைக்கிற மாதிரி அவனை வச்சு ஆட்டம் காட்டி நீலகண்டனை அணுவணுவ சித்திரவதை பண்ணி பழி வாங்க முடியும். அவன் செத்து போயிட்டான்னா ஒரே நாள் சோகத்தோட எல்லாமே முடிஞ்சு போயிருமே சித்தப்பா. அதையே நீங்க யோசிக்க மாட்டேங்கிறீங்க. என்னது? சரவணனுக்கு சுயநினைவு திரும்பாதா? என்ன சொல்ற? நான் உங்களுக்கு ஷாக் கொடுக்க வேண்டாம்னு உங்களுக்கு தெரியாம இந்த காரியத்தை பண்ணா நீங்க அதை வச்சு எனக்கு ஷாக் கொடுக்குறீங்களா? சார், டாக்டர் சொன்னது தானே சார் நாங்கள் சொல்ல வந்தோம். என்ன சித்தப்பா சிரிக்கிறீங்க? இல்ல, டாக்டர் சொன்னார்னு சொன்னா பாரு, அதை நினைச்சேன் சிரிச்சேன். சார், என்ன சார் சொல்றீங்க? டாக்டர் சொன்னார்னு சொன்னியே, அது டாக்டர் சொல்லல. நான் சொன்னதை அப்படியே வாங்கி வாந்தி எடுத்திருக்கார். அதுதான் உண்மை. சித்தப்பா புரியலையே சித்தப்பா. சரவணனுக்கு கொஞ்சம் அடி ஓவர் தான், ஆனா உயிருக்கு எந்த பாதகமும் இல்லை. அதே மாதிரி அவனுக்கு கான்சியஸும் போகல. போன மாதிரி நம்பணுங்கிறதுக்காக மயக்க ஊசி போட்டு போட்டு வாங்கி கிடக்கிற மாதிரி வச்சிருக்கோம். அவ்வளோதான், சீக்கிரம் எந்திரிச்சிருவோம். சார், இதெல்லாம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? எப்பவுமே சத்திரியனா இருக்கிறத விட சாணக்கியனா இருக்கணும். புத்திசாலி தான் பழைப்பான். பலசாலி எவ்வளோ வீரனா இருந்தாலும் சீக்கிரமே அடிபட்டு போயிடுவான். நான் புத்திசாலி. சரவணன் இங்க இருந்தான்னா தான் நான் நினைச்சது நடக்கும். அவன் துபாய்க்கு போனான்னா என் எண்ணெல்லாம் தவிடுபடி ஆயிடும். சாதாரண அடினா அடுத்த மாசமே பறந்துருவான். பலமான அடினா தான் பல வருஷம் ஆனாலும் வீட்டில் போக விட மாட்டாங்க. அதான் எப்படி நம்ம பிளான். சித்தப்பா உங்க உடம்பு பூரா மூளை சித்தப்பா. கண்டிப்பா நீங்க நினைச்சதை சாதிப்பீங்க. சரி வாங்க, உங்க 2 பேருக்கு இன்னைக்கு என் ட்ரீட் கொண்டாடுவோம். வாங்க வாங்க வாங்க. உங்க பேச்சு ஏன் பிடிக்கும்னு கேட்டா என்னங்க பதில் சொல்றது? எனக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்குமே நீங்க பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் உங்க டைமிங் காமெடி இருக்குதே, ரியல்லி சூப்பர்ங்க. தேங்க்ஸ். இதெல்லாம் நீங்க எங்க கத்துக்கிறீங்க? என்னது கத்துக்கிறதா? இதெல்லாம் கத்துக்கிட்டு வரதில்ல, தானா வரணும். எனக்கு வர மாட்டேங்குதே. சரி, இப்பதானே உங்ககிட்ட பேசி பழக ஆரம்பிச்சிருக்கேன். இனிமேலாவது உங்ககிட்ட இருந்து தொத்து வியாதி மாதிரி அது எனக்கு தொத்திக்கிச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாப்போம். என்ன ஜோக்கா? இல்லங்க, சீரியஸா சொல்றேன். அப்ப அது கண்டிப்பா நடக்காது. ஏங்க இப்படி சொல்றீங்க? நான் தான் முதலே சொன்னேனே, பேச்சு ஜோக்கு காமெடி எல்லாம் கத்துக்கிட்டு வராது, அதே மாதிரி தொத்திக்கிட்டும் வராது, தானா வந்தாதான் உண்டு. சரி விடுங்க, அது எனக்கு வரவே வேணாம். ஜோக் அடிக்க தெரிஞ்சாதான் சந்தோஷம் வருமா என்ன? மற்றவங்க அடிக்கிற ஜோக்கை கேட்டாலும் சந்தோஷம் வரும். எனக்கு நீங்க பேசுறத கேட்டாலே போதுங்க, சந்தோஷம் அப்படியே பொங்கிட்டு வரும். ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்க. என்ன வச்சு காமெடி கமெடி ஒன்றும் பண்ணலையே. என்னங்க இப்படி கேட்டீங்க? நீங்க என்கிட்ட பழகி தெரிஞ்சிட்டது இவ்வளவுதானா? சரி சரி, கோச்சுக்காதீங்க. நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், பண்ணுவீங்களா? வித் பிளஷர், உடனே பண்ணிடுறேன். நீங்க இனிமே என்ன வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடாது. வேற எப்படி கூப்பிடுறது? மேனக்கான்னு கூப்பிடுங்க. வா மேனக்கா, போ மேனக்கான்னு பேசுங்க. அது போதும், இந்த மரியாதைலாம் வேண்டாம். ஐயோ, என்னால என்ன மாத்திக்கலாம் முடியாதுங்க. பொண்ணுங்களை நான் எப்பவுமே ஒரு மரியாதையோட தாங்க நான் கூப்பிடுவேன். எனக்கு இந்த மரியாதை வேண்டாமே. நான் உங்களோட ஃப்ரெண்டுக்கு எதுக்கு மரியாதை? அது எந்த ஊர் நியாயம்? நீங்க எனக்கு மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய ஃப்ரெண்டு. ஓகே? நோ, நான் இந்த மதிப்பு மரியாதை உங்ககிட்ட எதிர்பார்க்கல. என்னால மரியாதை கொடுக்காம இருக்க முடியாதுங்க. என்னால ஏத்துக்க முடியாது. நீங்க ஏத்துக்கிட்டு தாங்க ஆகணும். முடியாது. இனி எப்பவுமே என்கிட்ட பேசாதீங்க. நான் கிளம்புறேன். ஏங்க ஏங்க, நான் போறேன். ஏங்க, ஐயோ மேனக்கா, இங்க வாங்க. லைஃப்லயே இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன ஒரு பொண்ணு ஜெயிச்சது. யூ ஆர் ரியலி கிரேட். தேங்க் யூ. சரி,
இப்போ எங்கள் வீடு வரைக்கும் கொஞ்சம் வந்து போகிறீங்களா? இல்லை, வந்துட்டு போயேன். எங்கள் அம்மா கூட உன்னை கேட்டுகிட்டே இருக்காங்க. இல்லைங்க, நான் நாளைக்கு வரேன். ஏன்னா இப்பவே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு சீக்கிரமா வரேன்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நோ ப்ராப்ளம். பட் நாளைக்கு கண்டிப்பாக வரணும். கண்டிப்பா வரேன். பாய். பாய். நீயாவே வந்து தலை குப்புற கவுந்துட்டேன். ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வா. தீபா, இன்னும் ஏன் எழுதிட்டு இருக்க? அதான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்துட்டு வந்தோமே. சரவணன் நல்லா தானமா இருக்கான். அவன் உயிருக்கு தான் ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரே. அப்புறம் எதுக்குடா சாப்பிடாம கொள்ளாம அழுதுட்டு இருக்க? வா, வந்து சாப்பிடு வா. இல்லம்மா, மாமா கண்ணு முடிச்சு பார்க்கல. உடம்புல எந்த அசைவும் இல்லை. அவர் அடிபட்டு படுத்து கிடக்கும்போது நான் மட்டும் எப்படிமா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்க முடியும்? அப்படின்னா சரவண குணமாயிட்டு வீடு திரும்புற வரைக்கும் நீ சாப்பிடாம அவனை நினைச்சு அழுதுட்டே இருக்க போறியா? நான் மாமாவை பார்க்கணுமா? என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போ. எதுக்கு? நான் மாமாவை கூட இருந்து பார்த்துக்கணும். அவர் என்ன பார்த்துக்கிட்டே இருந்தாருன்னா சீக்கிரமா குணமாயிடும். என்னை கூட்டிட்டு போமா. வேணாம், அவன் குணமாயிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் போய் பார்த்துக்கலாம். ஏன் அப்படி மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? மாமாவோட கஷ்டத்துலயும் சந்தோஷத்துலயும் கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்ப அவர் கஷ்டப்படும் போது கூட இருக்க வேண்டாம்னு மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கை மாமா கூட தான் ஆனதுக்கு அப்புறம் ஏன் மாமடி நடந்துக்கிற? மாமா என் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போமா. அவர் நல்லா இருக்கும்போது நான் தள்ளி இருந்தா பரவாயில்ல. இப்ப அவருக்கு அடிபட்டு இருக்கும் போது நான் கூட இருக்கணும்ல. இல்லைன்னா எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடும். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்? சரவணன் கிட்ட இருந்து உன்னை பிரிச்சு வைக்கணும்னு நான் சொல்றேன். இல்லடா, நீ சீக்கிரமா சரவணன் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன். இது பார், ஹாஸ்பிட்டல்ல போய் நம்ம சும்மா பார்த்துட்டு வந்ததுக்கே எல்லாரும் விரோதியை பார்க்குற மாதிரி இல்லை நம்மளை பார்த்தாங்க. அப்படி இருக்கும்போது நீ சரவணன் கூடவே இருந்து பார்த்துக்கணும்னு சொன்னா அவங்க எந்த அளவுக்கு ஆத்திரப்படுவாங்க? அதை யோசிச்சு பார்த்தியா? எனக்கு மாமா தான் முக்கியம். நான் மாமாவை கூட இருந்து பார்த்துக்கணும். அங்க இருக்கிறவங்களை பத்திலாம் எனக்கு கவலை இல்லை. நீ கவலைப்பட மாட்டேடா. ஆனா என் பொண்ணை பத்தி நான் கவலைப்படாம இருக்க முடியுமா? நீ எதுக்குமா கவலைப்படணும்? உனக்கு இன்னும் வாழ்க்கை புரிய மாட்டேங்குது. எப்பவுமே கேள்வி கேட்கறவங்களையும் கோவப்படுறவங்களையும் தாராளமா நம்பலாம். பொறுமையா இருக்கவங்கள நம்பவே முடியாது. மீனா 2வது ஜாதி. இப்ப நீ போய் அங்க சரவணன் கிட்ட நெருங்கி நின்று கவனிக்க ஆரம்பிச்சீனா அதை பார்த்து மீனா ஆத்திரப்பட்டு உன்னை ஏதாவது பண்ணிடுவலன்னு பயமா இருக்குமா? உன் பயத்தை தூக்கி குப்பையில போடுமா. என்னால அவளுக்கு ஒன்றும் ஆகாம இருந்தா சரி. அவளால என்ன ஒன்றும் பண்ண முடியாதுமா. நீ மட்டும் இப்ப என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போல, நான் உன்ன விரதம் இருந்து செத்து போயிடுவேமா. ஐயோ வேண்டாமா தீபா, தயவு செஞ்சு அந்த முடிவுக்கு போயிடாத. நான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்.
மீனா நல்லவளா இருந்தாலும் இவ்வளோ நாள் பொறுத்து பொறுத்து போயிட்டு இருந்தவ என்னைக்காவது ஒரு நாள் பொறுமை இழக்காம இருக்க மாட்டா. நீ ஹாஸ்பிட்டல் இருக்க நேரத்துல அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன செய்யறதுன்னு தோணுச்சு. ஆனா நீ இவ்வளோ உறுதியோட இருக்கும்போது எது நடந்தா என்ன, இதே உறுதியோட உன்னால எல்லாம் சமாளிக்க முடியும். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. போய் முகத்தை கழுவிட்டு வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம்.